பொதுவாவே வந்து அழகு, வசீகரம், தோற்றம் நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஆளு யாருன்னா, நம்ம மீன ராசிக்காரங்க தான். தனித்துவமான ராசின்னு சொல்லலாம். நெறைய வந்து ஏன்னா இருக்கிறதுலே வந்து குரு பகவானோட வீடு. உச்சம் பெறக்கூடிய ராசி இவங்களோட ராசி தான். ஸ்கின் தொடர்பான விஷயங்கள தொந்தரவு கொடுக்குது. இப்ப கரெக்டான மருத்துவம் வேணும் இல்லையா? ஸோ இந்த மருத்துவம் எல்லாம் கிடைக்கும். இப்ப ரொம்ப நாளா பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நரம்பு சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு, இந்த செரிமான பிரச்சனை, குடல் புண்ணு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கான உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிந்திருந்த உறவுகள்லாம் இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஈரம் இருக்கிற இடத்துல தான் ஒட்டுன்ற மாரி நெறைய பேருக்கு இப்ப வந்து ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இவங்கலாம் ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, டிராவல் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களோட மனசு ரொம்ப தெளிவாகும். தண்ணீர் பிரதேசம், அதாவது கடலா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், பூத்து சம்மந்தப்பட்ட இடங்கள், இந்த மாரி இடங்களுக்கு போயிட்டு வந்து உங்களோட வாழ்க்கையில ரொம்ப வளர்ச்சி, மாற்றம் அப்படின்றது இவங்களுக்கான கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும்போது நிச்சயமா குறை இல்லாத தெய்வம். நிறைய ஜீவ சமாதி போறது, அதே மாதிரி வந்து குருமார்களா வந்து நம்ம வெளிப்படக்கூடியவங்களை மதிச்சு அதுக்கான விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். வாய்ஸா பக்தி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. காதல் ஜோதிடர், குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான். மேம் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து மீன ராசியோட பலன்கள் சொல்லுங்க மேம். நிச்சயமா மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் பாவம் இறுதி ராசி. ஸோ இங்க தான் பாத்தீங்க அப்படின்னா விரயத்துல தான் இங்க வந்து யார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாகவே வந்து இந்த இந்த இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது? ஓவராலா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு தான் சொல்லுவேன். சனி பகவான் வந்தப்போ என்னன்னா, பழமை அதாவது சொல்லுவாங்க இல்லையா? என்னதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்தாலும், நான் பழச மறக்காத ஆள் அப்படின்ற மாரி, இவங்களுக்கு அந்த தன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். பொதுவாவே வந்து அழகு, வசீகரம், தோற்றம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா, நம்ம மீன ராசிக்காரங்க தான். தனித்துவமான ராசின்னு சொல்லலாம். நிறைய வந்து ஏன்னா இருக்கிறதே வந்து குரு பகவானோட வீடு. பட் ஆனா உச்சம் பெறக்கூடிய ராசியே வந்து சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ராசி இவங்களோட ராசி தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்வ பலம் அப்படின்றது வந்து திரிகோணத்துல யார் இருக்காருன்னு நமக்கு குரு பகவானும் வந்துடுறாரு. ஸோ குரு பகவான் வந்ததுக்கப்புறம் நான் யார் தெரியுமா? எனக்கு அந்த நிலை என்ன தெரியுமா? என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு என்ன தெரியுமான்ற மாதிரி இவங்களுக்கான வளர்ச்சின்றது சூப்பரா கொடுக்க போறேன். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த கவலையெல்லாம் தேர்ந்து சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு குடுப்பனை ஒண்ணு. இன்னொன்னு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு எனக்கு ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு. என்னோட தாத்தா பாட்டி சொத்து இன்ன வரைக்கும் எங்க அப்பாவுக்கும் அது கன்வெர்ட் ஆகல. இன்ன வரைக்கும் நான் பிரச்சனையிலே போயிட்டு இருக்கு. பிரச்சனை வந்து முடிவுக்கு வருமா வரதா? டெஃபினட்டா வரும். குருவினுடைய பார்வை வரும்போது சனியினுடைய நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தி இருக்கும். குழந்தைக்காக ஸ்பெண்ட் பண்றேன்ற அமைப்பு வரும். என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதை சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையாவது ஒன்று கற்றுக்கட்டுமா, ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக நான் பண்ணட்டுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிட்டு இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் பண்ணக்கூடிய தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கான நிலைகள் அப்படின்றது இருக்கும். கையில் பணம் புழங்குங்க. ஒரு ஆளாக பார்க்கும்போது நல்லபடியாக கையில் பணம் புழங்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக யாத்திரை, பழங்காலத்து கோயில்கள் இதெல்லாம் என்ன இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி தலங்களுக்கு போறது, எனக்கு வந்து ஆன்மீகத்துல அதீத ஈடுபாடு இருக்குது. அதுக்கான குருமார்களினுடைய அருளாசி கிடைக்கிறது, அனுகிரகம் கிடைக்கிறது. நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கிறது. அதே மாதிரி வேள்விகள், பூஜை, புனஸ்காரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் கலந்துக்கிறதுக்கான பிராப்தி. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் அப்படின்றத தாண்டி குருக்களினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? குருமார்களுடைய ஆசீர்வாதம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சித்த பெருமக்களினுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த இருக்க போகிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மனசளவுலையும் சரி, எல்லாத்துலேயும் இருந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். இவங்களுக்குலாம் வந்து ஸ்கின் தொடர்பான விஷயங்கள தொந்தரவு இருந்திருக்கும். இப்போ கரெக்டான மருத்துவம் வேணும் இல்லையா? ஸோ இந்த மருத்துவம் எல்லாம் கிடைக்கும். இப்போ ரொம்ப நாளாக பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நரம்பு சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செரிமான பிரச்சனை, குடல் புண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான மருந்து மாத்திரை. இப்போ என்னன்னா, நீ என்னதான் மாடர்ன் ட்ரெண்டான வேர்ல்ட்ல இருந்தாலும் உங்களோட பார்வை எங்க இருக்கணும் அப்படின்னா, அப்படியே பாரம்பரியத்து பக்கம் திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு உணவு சார்ந்த முறைகள்ல நிறைய பாரம்பரிய உணவு முறைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு பயணம், அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக இடம் விட்டு இடம் மாறுறது, இந்த மாதிரியான நிலைகள்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை இருக்கும். உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிந்திருந்த உறவுகள்லாம் இப்ப வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஈரம் இருக்கிற இடத்துல தான் ஒட்டுன்ற மாதிரி நிறைய பேருக்கு இப்ப வந்து ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். பிரிஞ்ச உறவுகள் மத்தியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த உறவு நமக்கு முக்கியத்துவம் இல்லையா? அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள்,
அந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. ரொம்ப நாளாக இழுத்து நடந்துட்டு பேசுகிறாங்க, நிற்குது, ஒன்றுமே எனக்கு முடியல அப்படின்றப்போ திருமண வாய்ப்புகள், சந்தோஷங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தி இருக்கு. சொத்துக்கள் வழியாக அனுகூலம் உண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படுது. அதாவது என் பிள்ளை எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பெருமை சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிராப்தி கிடைக்கிறது. குருவினுடைய பார்வை திரிகோணத்துல வரும்போது எல்லா சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய பிராப்தி. என்ன சொல்லுவாங்களே, நீங்களாம் அதிர்ஷ்டசாலிங்கப்பா, கடவுளுடைய ஆசீர்வாதம் பெறதே பெரிய விஷயம், இதுல குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறது அதை விட பெரிய விஷயம்ன்ற மாதிரி எல்லாம் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். எந்த அளவுக்கு பொறுமை நிதானமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நிலை அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. எப்பயுமே வந்து அடுத்தவங்களுடைய சந்தோஷம் முக்கியம் நான் ஓடிட்டே இருந்தேன், எனக்கான சந்தோஷம் என்னன்றதை நான் இழந்துட்டேன்றவங்களுக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் எனக்கு ஞாபகத்துது. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் கனெக்டிவிட்டிலாம் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான நிகழ்வை அனுபவிக்கணுங்கிற நிலை இருக்கும். ஸோ இவங்களாம் ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே வெளியில் எங்கேயாவது ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களோட மனசு ரொம்ப தெளிவாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் பிரதேசம், அதாவது கடலாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், ஊத்து சம்மந்தப்பட்ட இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப வளர்ச்சி மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். இவங்களுக்கான கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது நிச்சயமாக குறை இல்லாத தெய்வம். நிறைய ஜீவ சமாதி போகிறது, அதே மாதிரி வந்து குருமார்களாக வந்து நம்ம வெளிப்படக்கூடியவங்களை பதிச்சு அதுக்கான விஷயங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ தான் பணம் சேர்க்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ற அளவுக்கு எண்ணங்கள்லாம் வரும். ஸோ தனக்கான வாழ்க்கை என்ன வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பு பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு அது கிளியர் ஆகும். வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுங்க, சொந்த பந்தம்லாம் ஒன்று சேருதுப்பா, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படிங்கிறத அனுபவிக்கிறதுக்கான தருணம் இருக்கும். ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறப்போ நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ எல்லா வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதையும் லேசியாக இருக்கக்கூடாது. ஸோ இதை அவங்க பார்த்துக்கணும். எப்பயுமே நான் இப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க, எனக்கு மட்டும் என்னன்னே தெரியல இப்போ கொஞ்ச நாளாக மந்தன் இருக்கு, எதையுமே ஒரு ஆர்வமாக செய்கிறத வந்து எனக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கேன், எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஆர்வம் காட்ட முடியல அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம குருவினுடைய பார்வை அப்படியே ஜூன் வரைக்கும் பொறுமையாக இருங்க, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் அவசரம் மட்டும் இல்லாமல் தெளிவில்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மாத்திரவர் யாருன்னா நம்ம குருபவன். உனக்கு இருக்கிற திறமை எடுத்து நான் ஆக்டிவேட் பண்ணி வரேன், நீ அப்புறமா ஓடிட்டே இரு அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்டிவேட்டான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சித்தர்கள் ஜீவ சமாதி போகிறதும் சரி, சித்தர்கள் வழிபாடும் சரி, இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதாவது கூரையில்லா தெய்வம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூரையில்லா தெய்வம்னா என்னன்னா ஆகாச லிங்கேஸ்வரர், இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பழமை வாய்ந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாழ்க்கையில நிறைய இவங்களோட வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட்ஸ், ஏதாவது நமக்கே தெரியாம சில விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணாமே இருப்போம். இதெல்லாம் வந்து இந்த குரு பார்வைப்பட்டோன்னே என்ன ஆகும்னா குருவினுடைய அருளாசி தான் நம்மளை அடுத்த கட்டமாக நகர்த்தும். ஸோ சுயமா முன்னுக்கு வர்றது, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலைங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தேன், பட் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. நானே எனக்கான திறமையை எடுத்தேன், அதன் மூலமாக முன்னுக்கு வந்தேன், இன்னைக்கு ஒரு லோனை வாங்கினேன், நான் ப்ரொசீட் பண்ணேன், எனக்கு நல்ல வளர்ச்சி நோக்கி போகிறேன் அப்படிங்கிற அத்தனையும் கொடுக்கக்கூடிய பிராப்தி இவங்களுக்கு உண்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மனதளவுலையும் சரி, எனக்கு நிம்மதி சந்தோஷம்ன்றத நான் இனிமேல் அனுபவிப்பேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உங்களோட நிகழ்வு இருக்கும். ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு ஆசை இருக்கா, நிச்சயமாக அதுக்கான பிராப்தி இருக்குது. ஒன்றும் இல்லை, பழசு வாங்கணும், புதுசு வாங்கணும், பட் எனக்கான விஷயங்களை நான் நிறைவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தி உண்டு. மேம், இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.